ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம். இதுதான் எங்கள் மாமியார் வீடு. நம்ம தம்பி வந்து ஒரே ஹாப்பினஸ் தான். அவங்க பெரியப்பா பசங்களோட சேர்ந்து ஒரே ஜாலியாக விளையாடிட்டு வீட்டில் வந்து அங்கே தனியாகவே இருப்பான். அவன் மட்டுமே இருக்கிறான்ல. இங்கே வந்தோடனே பசங்களோடலாம் சேர்ந்தோன்னே ஒரே ஜாலி சந்தோஷமாக விளையாடிட்டுருக்கிறான். எங்கள் மச்சானுக்கு வந்து 3 பையன், எனக்கு வந்து ஒரு பையன். மொத்தம் எங்கள் வீட்டில் வந்து ஒரே பசங்க இதுதான். நாட்டு பசுமாடு எங்கள் மாமியாவும் மாமனாரும் வளர்த்துட்ருக்குறாங்க. நம்ம தலைவர் அங்கே பாருங்கள், புல்லுக்கட்டை அறுத்து எடுத்துகிட்டு வராரு பாருங்கள். ரியல் கிராமத்தாளாகவே மாறிட்டார். ஆக்சுவலி அவர் ரியலாகவே கிராமத்து ஆள் தான். என்னால் கொஞ்சம் சிட்டி வாழ்க்கையை வந்து இது பண்ணுறாரு, என்ஜாய் பண்ணுறாரு, அவ்வளோதான். நான் வந்து கிராமத்து வாழ்க்கையை வந்து இப்போ ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறேன். நாட்டு பசுமாடு உழைப்பாளிகள் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. எங்கள் மாமனார் வந்து அது எங்கள் மாமனாரோட ரொம்ப ஃபேவரெட்டு. அவங்களுக்கு மாட்டுக்கு தண்ணி கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருந்தாரு. இது வந்து கிணறு தான், ஆனால் தண்ணி வராது. போர் போடலை, கிணறு மாதிரி. ஆனால் கிணறா நாங்கள் யூஸ் பண்ணலை. பாசம் பிடிச்சி ஒரு மாதிரி எல்லாம் தேங்கி நின்று எட்டி பார்க்கும்போது பாம்பெல்லாம் இருக்கும் அங்கே. நல்ல ஆடி மாதம் காற்று குளுன்னு அடிச்சிச்சு செம்மையாக. ஏசியே தேவையில்லைங்க இங்கெல்லாம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, எந்நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா. அதை இப்போ தான் நான் வந்து உணர்றேன் அந்த பாட்டோட அர்த்தங்கள் என்ன அப்படின்னு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து எப்படினாலும் இங்கே தான் வந்து வீடு கட்டணும், எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கே தான் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்மில் இருக்கிறாரு. பட் நான் தான் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறேன். ஜாலியாக விளையாடிட்டுருக்குறாங்க அவங்கெல்லாம். அங்கே பாருங்கள், நம்ம வீட்டுக்கு போகிற வழி இதெல்லாம், ஊருக்கு போகிற வழி. இந்த நிலத்துல இந்த பக்கம் 500 தென்னை, இந்த பக்கம் 500 வாழை. என்னென்னமோ பயிரிடணும், என்னென்னமோ பிளான் பண்ணணும், வளர்க்கணும், விவசாயியாக மாறணும் அப்படின்லாம் லவ் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தேங்க. ஆனால் இப்போது எப்படா இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு இருக்கேன். அது என்னமோ செட் ஆக மாட்டேன்னுது. பார்க்கலாம். நான் ஏன் இங்கே வர யோசிக்கிறேன், பயப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் இந்த வாண்டுனால தான். ஏன்னா எங்கள் வீட்டு பின்னாடியே இருக்குது கிணறு. அதனால வந்து சரி கொஞ்சம் அசந்தாலும் இல்லை ஸ்கூல் போயிட்டு வரட்டலாம், கொஞ்சம் நம்ம வீட்டில் இல்லாத நேரமோ ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பயம்தான். வந்து வேறு ஒன்றும் இல்லை. குழந்தைங்க ஏதாவது கிணத்துல விழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் எல்லாம் சேஃபாக பார்த்துக்குறாங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு பயம். அதனால தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, நம்ம நிலத்துல வந்து தண்ணி இல்லை மீன்ஸ் போர் போடலை. கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.